ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஐ டாபிக்ஸ். தேவையில்லாம ஏன்டா செத்து தொலைகிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஆர்சிபி ஃபைனல்ஸ்ல பஞ்சாப் ஜெயிச்சு ஐபிஎல் கப்பை கைப்பற்றின காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதோட செலிப்ரேஷன் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்க இருந்தது. ஆனா 35,000 பேர் உட்கார வேண்டிய இடத்துல லட்சக்கணக்கான இளைஞர்கள் குவிஞ்சதால வந்த வேணை தான் இது. இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட 11 பேர் செத்து போயிட்டதா எல்லா நியூஸ்லயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அதாவது கூட்டத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டும், மயக்கம் வந்தும், கை கால் அங்கங்க அடிபட்டும், கூட்டத்துக்கு உள்ளேயே இருந்துட்டு வெளியே வர முடியாம இந்த 11 பேரும் தெவங்கி செத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம 39 பேர் பாத்தீங்கன்னா இன்ஜூர்ட் கேசஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. நேத்து ஆர்சிபி ஐபிஎல் கப் ஜெயிச்சது தான் எல்லா நியூஸ்லயும் ஹெட்லைன்ஸா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்பவே தலைகீழா மோசமா மாறி ஆர்சிபி ஐபிஎல் கப் ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ண வந்த 11 பேர் இறந்து போயிருக்காங்க. சரி, இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது, யார் மேல மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி பேர் பிளேம் பண்றது கவர்மெண்ட் தான். இத்தனை பேர் குவிய போறாங்கன்னு தெரிஞ்சும் அங்க ஏன் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, ரெஸ்கியூ டீமை ஏன் அலர்ட் பண்ணல அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் கவர்மெண்ட் மேல வைக்கப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவங்களை யார் அங்க போய் குவிய சொன்னா, இவங்களை யார் அங்க போய் நிக்க சொன்னா, இவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லையா, எவன் கப்பு ஜெயிச்சா இவங்களுக்கு என்ன வந்திருக்கு, இவங்க செத்து போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு இன்னொரு குரூப் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் தள்ளி இருந்து டாப் வியூல நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வருஷம், அதாவது 18 வருஷமா போராடி ஆர்சிபிங்கிற டீம் ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபிங்கிற டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு டீம் கப்பு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ஏன் தெரியாம போச்சு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. சரி, இதுல யார் மேல தப்பு, இத்தனை பேர் செத்து போனதுக்கு யார் பொறுப்பேற்க போறாங்க அப்படிங்கிறத மக்களாகிய உங்கள் கருத்திலேயே நாங்க ஒப்படைக்கிறோம். இத்தனை பேர் செத்து போனதுக்கு விராட் கோலி பொறுப்பேற்பாரா, ஆர்சிபி டீம் பொறுப்பேற்குமா, இல்ல ஐபிஎல் நிர்வாகம் பொறுப்பேற்குமா, இல்ல கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா பொறுப்பேற்பாரா, இல்ல செத்து போனவங்க அவங்களா ரிஸ்க் எடுத்து போய் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? மக்களாகிய நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி. நீங்க இன்னும் நம்ம ஏஐ டாபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற நாலேஜபிளான பதிவுகள் உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.